நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான கம்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா கம்பு, கருப்பு கவுனி அரிசி, வெந்தயம், அப்புறம் உளுந்து. நான் இந்த சின்ன ஆழாக்கில் 3/4 அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 பங்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒரு அழகு அளவுக்கு இந்த கம்பில் பார்த்திங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால லேடிஸ் அடிக்கடி இது ஃபுட்டில் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து குட்டீஸ்லேருந்து எல்லோரும் தாராளமாக சாப்பிட்லாம். வீக்லி 2 days கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் இதில் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசிலையும் இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இதையும் நீங்கள் அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா 3-4 டைம் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட டெய்லி ஃபுட் டயட்டில் இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக டெய்லி கூட கொடுக்கலாம். அந்த காலத்துலலாம் கருப்பு கவுனி அரிசியை மன்னர்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்களாம். எதனால் மன்னர்கள் மட்டும் எடுத்துப்பாங்கன்னா இதில் இருக்கிற அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸால் சாதாரண மக்கள் எல்லோரும் சாப்பிட்றதுக்கெலாம் தடை விதிச்சிருப்பாங்களாம். அதனால் மன்னர்கள் மட்டும்தான் இதை அதிகப்படியான உணவுகளில் எடுத்துப்பாங்களாம். நல்லா வாஷ் நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். கம்பு தோசைக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே புளிச்சிருக்கு. இதை அப்போ இதில் தோசை ஊற்றி எடுத்து பார்க்குறோம்.